வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஜூலை 27ஆம் தேதி திங்கட்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான இருக்கிற டேட்டாஸ், அது மட்டும் இல்லாமல் நியூஸோட இம்பாக்ட் எப்படி இருக்கு, யூஎஸ் மார்க்கெட், ஆயில் பிரைஸ், கோல்டு பிரைஸ் எல்லாம் எப்படி ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு, அண்ட் இதனால இன்னையோட மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நமக்கு யூஎஸ் ஈரானோட போர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தொடர்ந்துருச்சு. ஸோ இந்த 2 நாள் எதுவும் தாக்குதல் நடத்தாம இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. யூஎஸ் ஈரானை பயங்கரமா வார்ன் பண்றாங்க, நிறைய குண்டெல்லாம் போடுறாங்கன்னு இருக்கு. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா ஈரான் அதுக்கு ரிட்டாலியேட் பண்றாங்க. யூஎஸோட ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்க, நிறைய டேமேஜஸ் உண்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாட்டான நிலைமையில என்னாச்சுன்னா, நேத்து யுஎஸும் ஈரானும் இப்போதைய நிலைமையில நாங்கள் 2 சைடு இருந்தும் தாக்குதலை நிறுத்தி வைக்கிறோம், அண்ட் இது தாக்குதல் நடத்தல ஓவர் நைட்லன்னு சொல்லி ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இப்போதைய நிலைமை நமக்கு இந்த வாரோட சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போதை காமா இருந்தாலும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வரல அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான இம்பாக்டா இருக்கு. அப்போ இதனால பாத்தீங்கன்னா இந்த நியூஸ்க்கு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் இருக்கு. என்னன்னா மார்க்கெட் அப்படியே கீழே கொண்டு போறதுக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் டோட்டலா புல்லிஷாக இருந்தாலும் மார்க்கெட் டோட்டல் வியூ பாத்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டுக்கு எல்லா டேட்டாவும் பாயிண்ட் பண்றது மார்க்கெட் புல்லிஷா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனா நீங்க கேர்ஃபுல்லா தான் ட்ரேட் பண்ணும். என்ன பாத்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு போன வெள்ளிக்கிழமை ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்துச்சு, நீங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 23,550 பக்கம். ஸோ அந்த ரேஞ்ச்ல இருந்து கீழே 23,600 கீழே வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான சரிவு நிலை இருக்கும். அதே மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு 56,600 அதுக்கு கீழே வந்துருச்சுன்னா பேங்க் நிஃப்டி பயங்கரமா விழும். இதே மாதிரி நம்ம சென்செக்ஸை கவனிச்சோம் அப்படின்னா 75,500. அப்போ இந்த 3 லெவலுக்கு கீழையும், இந்த 3 லெவலும் பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேயோட ஒரு பாட்டம்னு சொல்லலாம், லோவஸ்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். அதாவது ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ இந்த ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே இன்னைக்கு மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இன்னையோட மார்க்கெட்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம மார்க்கெட்ல மற்ற எல்லா டேட்டாஸும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. வாங்க இப்ப நான் மற்ற டேட்டாஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ஒரு இன்னையோட மார்க்கெட்ல நான் காலையில எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு கேப் டவுன் இருக்கும் அப்படிங்கிறதா எதிர்பார்த்தேன். ஆனா இன்னையோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நம்ம கவனிச்சோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி தற்போதைய நிலைமை, அதாவது நமக்கு இது ப்ரீவியஸ் டே ட்ரேடிங் டேயோட 330 பொசிஷன்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பொசிஷனை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு ஏறக்குறைய ஒரு 120 பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா இருக்கு. அப்ப இந்த 120 பாயிண்ட் பாசிட்டிவா இருக்கிறது ஒரு கேப் அப் வர்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் சொல்லலாம். அப்போ இன்னைக்கே பாத்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டியே பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல தான் வந்திருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஒரு லோவர் லெவல்ல தான் இருந்துச்சு. ஆனா 6:30க்கு காலையில ஓப்பன் ஆகும்போது ஒரு 120 பாயிண்ட் கேப் அப் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் இதை நம்ம கொஞ்சம் இந்த நியூஸ் பேஸ் ட்ரேடிங் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் எந்த பக்கம் வேணாலும் ஈஸியா ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டியில் எப்படி தான் இருக்கு அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50 பொறுத்தளவு நான் இதுதான் சொன்னது. நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 56,000, அது இல்லைன்னா 56,600 இந்த 2 லெவலுக்கும் கீழே வந்துருச்சு. இந்த லெவல்ல இருந்து கீழே வந்துருச்சு, 56,600 இருந்து கீழே வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா 56,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஈஸியா வரும். அதே மாதிரி நிஃப்டி 50 பொறுத்தளவு 23,600 தான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்ச். அப்போ இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா 23,600 வரைக்கும் வரும். அண்ட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸான ஒரு டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட சென்செக்ஸ்லயும் 75,500 தான் பாத்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டுக்கு சென்செக்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்ச்ல இருந்து கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலை உண்டாக்கும். நமக்கு கிஃப்ட் நிஃப்டியும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு கேப் அப்கான ஒரு மார்க்கெட்டா தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ்ல ஒரு கேப் அப் அந்த கேப் அப்ல இருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்போ கிஃப்ட் நிஃப்டியில நம்ம கவனிச்சோம் அப்படின்னா 120 பாயிண்ட் கேப் அப் இருக்கு. அப்போ கிஃப்ட் நிஃப்டியில 120 பாயிண்ட் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தூரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அதே பிரைஸ் வரும். ஸோ அப்போ நிஃப்டியை பொறுத்தளவு இப்ப இருக்கிற நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ், 100ல இருந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஒரு கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு.
ஸோ 100 to 120 வந்து ஒரு கேப் அப் வரும். ஆனால் அதே சமயம் இதில் இருந்து நமக்கு 3 மடங்கு அப்படின்னா நமக்கு சென்செக்ஸை பொறுத்தளவு ஒரு 300 பாயிண்ட்ஸ்லேருந்து 350 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஸோ 300 to 350 பாயிண்ட்ஸ் 350 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதே சமயம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை கவனிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் இதே தான். ஒரு 3 மடங்கு இல்லாமல் பேங்க் நிஃப்டி ஒரு 2.5 மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது பண்ணும், கேப் அப் வரும். ஸோ அப்படிங்கிறனால ஒரு 200லேருந்து ஒரு 230லேருந்து ஒரு 280 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு. அப்போ இந்த கேப் அப்க்கு அப்புறம் நமக்கு வந்து கேப் ஃபில்லிங் நடந்து டவுன்ஃபால் ஆகுதா அப்படிங்கிறதா முக்கியம். ஏன்னா இந்த கேப் அப் நடக்குதுன்னா நமக்கு இந்தியா விக்ஸ் டேட்டா, இப்போ நான் காமிக்கிறது இந்தியா விக்ஸ் சார்ட். இந்த இந்தியா விக்ஸ் டேட்டால ஒரு கேப் அப் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வரும். அப்போ இந்த ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் இந்தியா விக்ஸ் வந்து இப்படியே டெவலப் ஆச்சு அப்படின்னா கேப் ஃபில்லிங் நடக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஒரு டவுன்ஃபாலிங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் இந்தியா விக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வந்துட்டு அதே லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா நமக்கு வந்து 120 பாயிண்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை வந்து கிராஸ் பண்ணிடும் நிஃப்டியை பொறுத்தளவு. அப்போ நிஃப்டி வந்து அட் த மணி வந்து 23,750 இருந்தாலும் மார்க்கெட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,000ம் 24,200 தான் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த ரேஞ்ச் வந்து 120 பாயிண்ட் கேப் அப் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரேலி வந்துச்சுன்னா 24,000ம் 24,200யும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடும். ஸோ அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன், ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிஃப்டி 50லையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் சைடு தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபாலிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நம்மளோட ஓஐ சேஞ்ச் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓஐ சேஞ்ச் வந்து நமக்கு ஒரு வெறும் வால்யூம், அதாவது ஓஐ சேஞ்சை பார்க்காம வெறும் வால்யூம் மட்டும் நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு ஓஏ சேஞ்சை நம்ம கவனிக்காம வெறும் வால்யூம் மட்டும் கவனிச்சோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம வந்து இந்த ஓஏ சேஞ்சையும் சேர்த்து கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா அட் த மணி பக்கத்தில் நமக்கு 23,700லையும் 23,600லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்க்ரீஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்க்ரீஸ் நடக்குது அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ புட் ஆப்ஷன் சைடு வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு வால்யூம் போறதாக அர்த்தம். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனால் நமக்கு வந்து இந்த ட்ரம்ப்போட ஒரு தாட் ப்ராசஸும் இந்த போரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ஸ்ட்ராங்காகவே அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஓவர் நைட் நியூஸும் நமக்கு இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபியூசிங்கான நியூஸ் இருக்கிறனால நமக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இது வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இன்னையோட டே ஹேண்டில் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வெள்ளிக்கிழமையோட எண்டில் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்காக நெட் புல்லிஷாக தான் இருக்காங்க. ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் சனி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து டைரக்ஷன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த வாரோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நமக்கு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸில் ஈஸியாக ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஆனால் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் நான் வந்து க்ரூட் ஆயிலோட வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் WTI க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தான் பார்க்குறேன். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த வேர்ல்ட் ட்ரேட் இண்டெக்ஸ் இருக்கு. அப்போ இந்த இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் யூஸ்வலாக நியூஸ்ல எல்லாம் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்னா $100 மேலே போயிடுச்சு அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $85 தான். இந்த $85 இன்னைக்கு மட்டும் கிடையாது, ரொம்ப நாளாக இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த ஹையஸ்ட் லெவல் போயிருக்கிறது ஏறக்குறைய நமக்கு வந்து 112 120 பக்கம் போயிருக்கு. ஆனால் இப்போதைய நிலைமை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் நமக்கு போன வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அண்ட் கேப் டவுன் வந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்னைக்கு நமக்கு ஓப்பன் ஆகும்போது 27ஆம் தேதிக்கு நமக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் இருக்கு. ஆமாம், யூஎஸ்ல வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்போதே நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இந்த க்ரூட் ஆயில் பிரைஸும் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ இன்னையோட அனாலிசிஸில் டேட்டாஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் டவுன் சைடில் தானே இருக்குது. அப்போ நமக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு பெட்டர் தானே, மார்க்கெட் பாசிட்டிவாக தான் போகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா
நமக்கு இதெல்லாம் சேர்ந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த 9 to 9:15லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது புரிஞ்சிரும். அண்ட் இன்னையோட நிலைமையில நமக்கு நியூஸோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால, அண்ட் நெறைய இன்ட்ராடே ட்ரேடர்ஸும், அதே மாரி புரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸும் பார்த்தீங்கன்னா, பயங்கர ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லயோ, இல்லன்னா ஒரு டவுன் சைட் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா டேட்டாஸ் எல்லாம் ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் மார்க்கெட்க்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் குடுக்குது. ஸோ இன்னையோட மார்க்கெட்ல நியூஸ் பெருசா, இல்ல டேட்டாஸ் பெருசா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.